வடக்காச்சி தம்பி எந்த இடம்? பாருங்க திங்கட்கிழமை 14ஆம் தேதி செம்மணி பொது நூலகத்துக்கு முன்பதாக வந்து போராட்டம் ஒன்று இன்றைக்கு இடம்பெற போது பஸ்ஸுன்னு சொன்னால் எல்லாம் வெளி மாவட்டத்திலேருந்து எல்லாம் பஸ் எல்லாம் குமிஞ்சு கொண்டு ஒரு காலம் இன்றைக்கு நடக்காத ஒரு சம்பவம் மாதிரி இன்றைக்கு அவ்வளோ சனம் இன்றைக்கு சனம்னு சொன்னால் கிட்டத்தட்ட எத்தனை நேரம் பஸ் இல்லை வேறுங்க வீடியோவில் எண்ணுக்கணக்கு இல்லாத பஸ் சனம் எல்லாம் அப்படித்தான். போராட்டத்துக்கு வந்து நிறைய பேர் இனம் மதம் மொழி என்று இல்லாமல் இன்றைய பிள்ளையெல்லாம் கலந்து கொண்டு இருக்கின்றார்கள். சற்று மூணு எல்லாம் ஆரம்பமாக போது மட்டக்களப்பு, அம்பாறை, யாழ்ப்பாணம், பவனியா, கொழும்புல இருந்தெல்லாம் ஜனங்கள் வந்து குவிஞ்சு கொண்டிருக்கு. அப்படி ஜனம் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய போராட்டம் உண்டு வாழ்க்கையில். சனங்களை பாருங்கப்பா, மண் கொட்டுண்டா கூடவே அப்படி ஒரு நடந்து வர்றது முன்னுக்கு ஒரு இடையில கொண்டு வச்சிங்கன்னா வர சற்று முன்னிலாம் ஆரம்பமாக போகுது பாருங்க. வந்துதான் பொது நூலகம் சனத்தப்பா இந்தியா இனப்படுகொலை இறப்பொலை சட்டமோடு இப்போ போராட்டம் இப்போ ஆரம்பமாகி கொண்டு இப்போ யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் சுற்றி கொண்டு தெரிய கூப்பிட்றாங்க. ஆரம்பமாக போகுது பொது நூலகம் யாழ்ப்பாணம். வரலாறு காணாத அளவுக்கு அவ்வளோத்துக்கு சனம், அப்படி ஒரு சனம் ஒன்று இல்லாமல் கிழக்கு மாகாணத்திலேருந்து எல்லாம் பாதிக்கப்பட்ட ஆக்கள்லேருந்து இல்லை நிறைய பேர் வந்து கொண்டிருக்க வந்து இப்போ போராட்டம் சற்று முன் இப்போ ஆரம்பமாகி கொண்டிருக்கு. ரோட்டு ஃபுல்லாக அவ்வளோத்துக்கு சனம் அந்த எல்லாம் வெளி மாவட்ட சனங்கள் எல்லாம் அப்படி குமிஞ்சு நீதியானதும் சர்வதேசத்துடனான கூடிய ஒரு விசாரணை வேணும்னு சொல்லிதான் நாங்கள் இந்த ஊர்வலத்தை ஆயத்தப்படுத்துறோம். வேற எந்த நோக்கமும் இல்லை, கட்சி பிரிவு இல்லை, ஒன்றுமே இல்லை. யாரும் எங்களோட இணைந்து கொள்ளலாம். வாரவங்களை வந்து நம்ம தவிர்த்திட வேணாம். வாரவங்களை யாருமே தடுக்க வேண்டாம். வார எல்லாரும் எங்களோட ஜாயின் ஆகட்டும். அமைதி வழியான நீதிக்கான ஓலம் 2 அமைதி வழியான ஒரு ஆர்ப்பாட்டம். ரைட்டா? இது எப்படியோ நாங்கள் மூவ் பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் HNBயால் அப்படியே யூட்டர்ன் ஆகி திரும்ப அதே ஹாஸ்பிட்டல் ரோட்டில் நேராக போவோம். ரைட்டா? தள்ளி அடிச்சு கொண்டு வராதீங்க. தாயக சேவனின் ஏற்பாட்டிலே செம்மணி மனித புதைகுழி மாத்திரமல்ல, இலங்கை தேசம் முழுவதிலும் கொன்றொழிக்கப்பட்ட மன்னார் புதைகுழியாக இருக்கட்டும், கொக்கு தொடுவாய் படுகையாக இருக்கட்டும், அத்தனை புதைகுழிகளுக்கும் நீதி கோருவதோடு வணிந்து காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகளுக்கான நீதி மறுக்கப்பட்ட இந்த தேசத்திலே நாங்கள் உள்ளக பொறிமுறையை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக எங்களுக்கு சர்வதேச பொறிமுறை ஒன்றே தேவை. அந்த தேவையை வலியுறுத்தித்தான் இந்த பேரணி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பேரணியிலே நாங்கள் பாடசாலை அண்மிக்கிற பொழுது எங்களுடைய கோஷங்களை மௌனிக்க செய்து
அதன் பிற்பாடு எங்களுடைய கோஷங்களை எழுப்பி நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். நாங்கள் எங்களுடைய உரிமையை கேட்கிற பொழுதோ இன்னொரு உரிமையை பறிக்காத படிக்கும் நாங்கள் செயல்பட வேண்டியது எங்களுடைய கட்டாய தேவையாகும். ஆகவே ஜனநாயக ரீதியாக நாங்கள் இந்த நாட்டிலே எடுக்கிற இந்த போராட்டமானது ஒரு இன அழிப்புக்குட்பட்டு பல தேசங்கள் இந்த நாடுகளில் உலகத்தில் இருக்கின்றது. அந்த தேசங்களுக்கு விசேட தீர்ப்பாயம் உண்டு. உலக நாடுகளுடைய அமைப்புகள் ஏற்படுத்துவது போல் இலங்கை தேசத்துக்குமான ஒரு விசேட தீர்ப்பாயம் உண்டு ஏற்படுத்தப்பட்டு அந்த ஏற்பாட்டின் மூலமான வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய பூர்வீக நிலப்பரப்பு அது தமிழர்களுடைய தேசம் என்கின்ற ஒரு தேச அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த பேரணி ஆரம்பமாகிறது. வேண்டும் 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 சர்வதேச நீதி வேண்டும் 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 வேண்டும். இப்ப கொஞ்சம் அமைதியா போய் ஸ்கூல் தாண்டினது பிறகு நாங்க போவோம். சரி, ஓகே. அப்படியோ பொது நூலகத்துக்கு முன்பதாக அப்படியோ மணிக்கூட்டு கோபுரத்தால் வந்து அப்படியே பாருங்கள் எல்லோரும் மணிக்கூட்டு கோபுரத்தடியாக வந்து அப்படியே பஸ் ஸ்டாண்ட் அடியால் போய் இதில் அந்த ஸ்கூல் இருக்கிறபடியே எந்த கோஷம் படியலாது சனம் மட்டும் சொன்னால் அப்படி தான் சனம் மண் கொட்டுண்டா கூட அப்படி எப்பலாம் அந்த அளவுக்கு சனம். சனத்தை பாருங்கப்பா அவ்வளோ சனம் அம்பாறை நூறலியா கண்டி கொழும்பு வரைக்கும் வந்துட்டாங்க. சனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அத்தனாயிரம் பேர் சனம்தான். ஒரு நீதி கிடைக்கணும் என்று சொல்லி தான் இந்த ஒரு போராட்டம் இடம்பெற்று கொண்டு இருக்கு. சனத்தை ஃபுல்லாக பாருங்க அந்த அளவுக்கு சனம் குமிஞ்சு கொண்டான்றது. செம்மணி புதைக்குழிக்கு நீதி வேணும்னு சொல்லி வடக்கு கிழக்கு எல்லா இடத்துலையும் வந்து இன்றைக்கு வந்து ஒரு பெரிய பாரிய அளவு போராட்டம் இப்போ இடம்பெற்று கொண்டிருக்கு. எத்தனாயிரம் பேர் சிரமன்றதை வந்து இப்போ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் வந்து கொண்டு தான் இருக்காங்க. ஐநா சபையிட்ட உதவி கேட்கும் எங்களுடைய ஸ்ரீலங்கா தமிழ் மக்கள் இன்னும் வந்து கொண்டான் இருக்கின்றார்கள். ஜனங்கள் இன்னும் நிறைய ஜனம் வந்து கிட்டத்தட்ட நாளைக்கு ஒரு 10-15 10-15 பஸ்ஸில் வந்திருப்பாங்க நினைக்கிறேன் ஃபுல் பஸ்ஸில். அப்படியே பாருங்கள் ஜனங்களை எவ்வளோ போய் கொண்டிருக்கேன். அப்படியே வந்து மணிக்கூட்டு கோபுரத்தாடியால் இப்போ டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. பிரதேச பிரதி போலீஸ் அதிபர் காரியாலயத்துக்கு முன் ரோட்டால் என்ன போய் கொண்டாந்துக்க இன்னும் வந்து கொண்டு தான் இருக்குது சனம். இன்னும் எண்ணுக்கணக்கு இல்லாத சனங்கள் தான். இங்கே பாருங்க அடுத்த நீதி நூலம் செண்டாம் தமிழின படுகொலை எந்த
கூட்டம் வந்து கொண்டான் இருக்கிறார். அப்படி எல்லாம் நிறைய என்ன சொல்கிறது. அம்மா அங்கேருந்து வாரீங்கள். எந்த உங்களோட இடம்? மட்டக்களப்பு. அக்கா எந்த இடம்? அக்கா எந்த இடத்துல வாரீங்கள்? வட்டக்காட்சி. தம்பி எந்த இடம்? வட்டக்காட்சி. பாருங்க எல்லா இடங்களையும் தான் மங்க பண்ணிக்கிறாங்க. ஐயா எந்த இடம்? கிளிநொச்சி கூனாவளம். அக்கா அம்மா எந்த இடம்? பூனேரி. ஆஸ்பத்திரி முன்பக்கம் ரோட்டால் இப்போ ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு ஆஸ்பத்திரி முன் ரோட். அப்படியா ஆஸ்பத்திரி முன்பக்கம் ரோட்டால் போய் கொண்டிருக்கிறோம். எத்தனை மாவட்டம் இந்த மாவட்டங்களிலிருந்து வந்தேன்னு சொல்லி கூட நான் கேட்டுக்கொண்டிருக்கோம். அம்மா எந்த இடத்துல வாரீங்கள்? திருவண்ணாமலையா? அம்மா எந்த இடம்? அம்பாறை திருவண்ணாமலை மட்டக்களப்பு கொழும்பு எல்லா இடத்துலையும் இருந்துட்டாக்கி செம்மணி படுகொலைக்காண்டி வந்த ஒரு நீதி கிடைக்கணும்னு சொல்லி தான் இப்போ இத்தனை நேரம் ஸ்ரீலங்காவில் இருக்கிற மூளைக்கு இருக்கிற தமிழர்லேருந்து சிங்களவர் வரைக்கும் இதை கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அவ்வளோத்துக்கு சொன்னேன். தம்பி அங்கே எந்த இடமே? தருமபுரம் பன்னி ஏன்னு இல்லை கிளிநொச்சி. கிளிநொச்சி தம்பி கூட வந்திருக்காங்க. அம்மா எந்த இடம்? திருவண்ணாமலை. நாராயணபுரத்திலிருந்து அதுவும் வயசு போன காலங்களில் நீதிக்காண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஐநா சபை இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு ஒன்று கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் அந்தளவுக்கு சனம் இது ஒரு முதல் பாடமாக தான் இருக்க போகிறாங்க. இதை விட இன்னும் ஃபுல்லாக திரளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குன்னு. பிரச்சனை இல்லை. அங்கேருந்து வாரீங்கள். வாக்கள் கொஞ்சம் கூட 20ஆம் ஆண்டு காலங்களில் மாகோ ஜனாதிபதியுடான ஆட்சி காலங்கள் பத்தித்துறந்த பதுளை பொத்தியிலடங்கிய பிரதேசங்கள் மன்னார் முதல் மட்டக்களப்பு போன்ற பிரதேசங்கள் தமிழ் மக்களுடையான பிரதேசங்கள் தென்னிலங்கை சிங்கள மக்களுடையான பிரதேசங்கள் என அபிவிருத்தி திட்டங்கள் 48ஆம் ஆண்டு காலங்களில் மாகோ ஜனாதிபதியுடான ஆட்சி காலங்கள் ஜப்பான் இந்த இடம் ஜப்பான் யாழ்ப்பாணம் ஜப்பான் முதல் பதுளை பொத்தியிலடங்கிய பிரதேசங்கள் தமிழ் மக்களுடையான பிரதேசங்களும் தென்னிலங்கை மன்னார் முதல் மட்டக்களப்பு போன்ற பிரதேசங்கள் தமிழ் மக்களுடையான பிரதேசங்களும் தென்னிலங்கை சிங்கள மக்களான பிரதேசங்கள் மாகோ ஜனாதிபதியுடான ஆட்சி காலங்கள் தேயிலை கோப்பி ரப்பர் கண்டி தனதா மாளிகை இராணுவ தட முகாம்கள் கோட்டையென காணப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் மாகோ ஜனாதிபதியுடான ஆட்சி காலங்கள் 48ஆம் ஆண்டு காலங்களில் மாகோ ஜனாதிபதி ஜப்பான் ஜனாதிபதியுடான ஆட்சி காலங்கள் தமிழ் மக்கள் சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை சிங்கள மக்களிடம் இலவாவே கையளிக்கப்பட்டது ஸ்ரீலங்காண்டு பேர்கள் சூட்டப்பட்டுள்ளன. இந்த நாட்டில் இந்த மக்களுக்கு ஒரு 10 லட்சம் இராணுவம் ஜப்பான் நாட்டில் இருந்து இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும். இந்த நாட்டில் கன பிரச்சனைகள் இருக்குது. 10 லட்சம் இராணுவம், 10 லட்சம் சுழற் துப்பாக்கி, 4 விமானத்தளத்துக்கும் போர் விமானங்கள், 4 ரொக்கெட்டுகள், 4 சாஞ்சவனுகள், 10 லட்சம் இராணுவம். இங்கே இந்த நாட்டு தமிழ் மக்கள் சிங்கள மக்களோட பிரச்சனை, இந்தியா இலங்கை பிரச்சனை, 12 நாட்டு பிரச்சனை, 30 நாட்டு பிரச்சனை, அணிசேரா ஜெனிவா பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கு ஜப்பான் நாட்டிலிருந்து இராணுவங்கள் 10 லட்சம் இராணுவம், 10 லட்சம் இராணுவம் தான் இந்த நாட்டு பிரச்சனை. சரி, எனக்கு ஜனாதிபதியின் மருமகள். சரி, ஐயாவுடைய விளக்கங்கள் நிறைய போட்டிருக்கார் போல இருக்கப்படியா வீடியோக்குள்ள எல்லாம் இளம் சமுதாயம் தான் ஆட்சியாளர். இளம் அந்த நாளில் ஆட்சிக்காரர் சத்தம் கொடி போட கதைக்கிறேன். வேம்படி சந்தியை தாண்டி வேம்படி சந்தியால் இப்போ நேராக போய் கொண்டிருக்கும். வேம்படி சந்தி போய் கொண்டிருக்கோம். இப்போ போராட்டம் செம்மணி
புகை நிலையத்துக்கு முன்பதாக ரோட்டளப்பாக நாங்கள் அந்த ஆஃபீஸுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அந்த கையை நீதி வேணும்னு சொல்லி அந்த படத்தை கட்ட பாருங்க, இங்கே போயினாட்டு பாருங்க தெரியாது. உறவுகளுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம்.
நீதியினோളം 2 போராட்டத்தினுடைய நிறைவு கட்டத்தை நாங்கள் எட்டியிருக்கிறோம். இந்த வேளையிலுமாய் எங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகஜர் தொடர்பான வந்திருக்கிற மீடியாக்களுக்கான ரிப்போர்ட் வாசிப்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகவே உறவுகள் தயவாக அமைதியை பேணுங்கள். அதன் பின்பதாக இந்த இடத்திலே நாங்கள் இந்த எங்களுடைய நீதியினோலம் 2வது போராட்டத்தினுடைய காரியங்களை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம். அமைதியை கடைபிடிக்கப்படியாக அன்புரிமையோடு உங்களை கேட்டு நிற்கின்றோம். தாயக செயலி நன்றி. தாயக உறவுகளே, இன்றைய தினம் செம்மணி மனித படுகொலை குறித்தும் மறுக்கப்பட்ட நீதிக்குமான அனைத்து வடக்கு கிழக்கு தாயக மக்களும் இணைந்து இன்று நடத்திய போராட்டத்தின் எதிரொலியாக இன்றைய தினம் யாழ் குடா நாட்டினுடைய பொது நூலகத்தில் இருந்து ஐக்கிய நாடுகள் ஸ்தானிகர் ஆலயத்தினுடைய வதிவிட பிரதிநிதி வகிக்கின்ற இடம் நோக்கி இன்றைய தினம் மக்கள் பொது அமைப்புகள் அனைவரும் இணைந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபை ஆணையாளருடைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகத்தினுடைய இடத்திலே இப்போது மகசர் கையளிக்கப்பட்டு அந்த மகஜர் தொடர்பான ஊடக அறிக்கை இந்த போராட்டத்தினுடைய ஏற்பாட்டு குழுவினராகிய தாயக செயலணியினரால் வழங்கப்படுகின்றது. ஊடக அறிக்கை தாயக செயலணி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் ஆணையாளர், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகம், ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, 17/8/2026 நீதியின் கோலம் தொடர்பானது. தமிழ் மக்களின் நிரந்தர தீர்வுக்கு பன்னாட்டு சமூகத்தின் தலையீட்டை கோருகின்றோம். ஈழத் தமிழர்களாகிய நாம் மரபு வழி தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமைக்கு உரித்தான ஒரு தேசிய இனம் என்பதை மீண்டும் நீதியின் கோலம் என்னும் கையெழுத்து போராட்டத்தின் ஊடாக உலகத்திற்கு பிரகடனப்படுத்துகின்றோம். வட்டுக்கோட்டை தீர்மானம், திம்பு கோட்பாடு என்பவற்றின் ஊடாக வரலாற்றில் தமிழ் மக்களின் அபிலாசைகள் ஊட்டக பலமுறை வலியுறுத்தப்பட்ட போதிலும் ஈழத்தமிழர்களின் இனப்பிரச்சனைக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க நிரந்தரமான அரசியல் தீர்வை காண்பதற்காக மீண்டும் ஒரு தடவை எமது ஏகோபித்த வெளிப்படையான நிலைப்பாட்டினை வலியுறுத்தி தமிழ் மக்களாகிய நாங்கள் இங்கே கையொப்பமிட்டிருக்கின்றோம். வரலாற்று காலம் தொட்டு இலங்கை தீவில் தமிழர்களும் சிங்களவர்களும் இருவேறு தனித்தனி ராஜ்யங்களை கொண்டிருந்தனர். பின்னர் காலனித்துவ ஆட்சியாளர்களின் நிர்வாக தேவைக்காக இரு ராஜ்யங்களும் 1833ஆம் ஆண்டு இணைக்கப்பட்டது என்ற வரலாற்று உண்மையை முதலில் சிங்கள தேசத்திற்கும் சர்வதேசத்திற்கும் நினைவுபடுத்துகின்றோம். இந்த வரலாற்று உண்மையை முற்றாக புறக்கணித்து எண்ணிக்கையில் பெரும்பான்மை என்ற அடிப்படையில் தீவு முழுவதும் ஆட்சி அதிகாரங்கள் சிங்களவர்களிடம் 1948ஆம் ஆண்டு ஒப்படைக்கப்பட்டது. தமிழர் மீதான திட்டமிட்ட இன அழிப்புக்கு வித்திட்டது. அத்துடன் இலங்கை தீவில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த பௌத்த சிங்கள பேரினவாத அரசுகள் தமிழ் மக்களின் அகிம்சை வழியிலான சுதந்திர போராட்டங்களை இராணுவ பலத்தால் இரும்பு கரம் கொண்டு நசுக்கின. அதேவேளை சிங்கள பௌத்த இனவாத வன்முறை கும்பல்களின் வெறியாட்டத்துக்கு உறுதுணை வழங்கின. சிங்கள மக்களுக்கே உகந்தளிக்கப்பட்ட பூமியாக இலங்கை தீவை கற்பனைவாதத்தால் புனையப்பட்ட மகாவம்ச சிந்தனையை அடிப்படையாக கொண்டு ஆட்சி செய்து வரும் சிங்கள பௌத்த அரசுகளில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி என்ற முகமூடி அணிந்துள்ள ஏபிபி அரசும் விதிவிலக்கல்ல. தமிழ் மக்கள் தங்கள் பூர்வீக தாயகத்தில் சுயநிர்ணய உரிமையை அடிப்படையாக கொண்டு இறையாண்மை கொண்ட அரசை
மீண்டும் அமைப்பதற்காக 1977ஆம் ஆண்டு பட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு ஜனநாயக வழியில் ஏகோபித்த ஆணையை வழங்கி தங்கள் சுதந்திர வேட்கையை வெளிப்படுத்தினர். அகிம்சை வழி போராட்டங்களை இலங்கை அரசு ஆயுத முனையில் அடக்க முற்பட்ட போது தமிழ் மக்களின் ஆயுத வழி போராட்டம் தோற்றம் பெற்றது. வீரியம் பெற்றதோடு தமிழர் தாயகத்தின் 75% நிலப்பரப்பை தமிழர் தலைமை தமது கட்டுப்பாட்டில் வைத்து நிலவரசை நிறுவி ஆட்சி செய்து வந்தார்கள். கடந்த 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் சிங்கள பேரினவாத அரசால் திட்டமிட்ட வகையில் மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு யுத்தத்தினால் 1,46,000க்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டும் லட்சக்கணக்கானோர் காயங்களுக்கு உள்ளாகியும் உள்ளதோடு நிரந்தர அங்கவீரர்களாகவும் ஆக்கப்பட்டனர். அதேவேளை பல ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். வல்லாதிக்க சக்திகளின் துணை கொண்டு சுதந்திர விடுதலைக்கான ஆயுத போராட்டமும் அளித்தொழிக்கப்பட்டது. தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவதற்கு தமிழர் தாயகத்தை ஒரு தனித்த இறையாண்மையுள்ள தேசமாக ஏற்று தாயகம் தேசியம் தன்னாட்சி அதிகாரம் கொண்ட சுய நிர்ணய உரிமைகளோடு கூடிய அங்கீகரித்தால் மட்டுமே நமது மக்களுக்கான நிரந்தர தீர்வுக்கு வழிகோலும். 2009ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை 16 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சிக்கு வந்த சிங்கள பேரினவாத அரசுகள் தமிழர்களுக்கான எந்த ஒரு தீர்வையும் முன்வைக்கவில்லை. சர்வதேசத்தின் கவனத்திற்கு இவ்விடயத்தை நாங்கள் கொண்டு வருகின்றோம். அதேவேளை இராணுவம் மற்றும் புலனாய்வு கட்டமைப்புகள் ஊடாக தமிழ் மக்களுக்கு பிரித்தாளப்படுவதோடு தமிழ் மக்கள் தமக்கான சரியான அரசியல் தலைமைகளை உருவாக்க விடாது சூழ்ச்சிகள் அரங்கேற்றப்படுவதை பன்னாட்டு சமூகத்தின் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். எனவே பின்வரும் விடயங்களை சர்வதேச சமூகத்தில் கண்காணிப்புடன் நடைமுறைப்படுத்துமாறு வேண்டுகின்றோம். தாயகம் தேசியம் சுயநிர்ணய உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் உரியவர்களுக்கு சர்வதேச நீதி விரைந்து வழங்கப்பட வேண்டும். நீண்ட காலமாக விடுவிக்கப்படாத அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளும் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். ஊடகவியலாளர்கள் தமது சுயாதீனமான ஊடகப் பணிகளை முன்னெடுப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். தமிழர்களை ஒடுக்குவதற்கென்று தற்போதும் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடுப்புச் சட்டம் நிகழ்நிலை காப்பு சட்டங்களை உடனடியாக நீக்க வலியுறுத்த வேண்டும். அதேவேளை தமிழ் மக்களின் கருத்துரிமை பேச்சுரிமை வளங்களை அனுபவிக்கும் உரிமை நீதி கோரும் உரிமை நடமாடும் உரிமை ஆகிய உரிமைகளை அங்கீகரிக்க வலியுறுத்த வேண்டும். ஸ்ரீலங்காவில் தொல்பொருள் திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் வன பாதுகாப்பு திணைக்களம் மகாவலி அபிவிருத்தி திணைக்களம் கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை துறை எனும் போர்வையில் மேற்கொள்ளப்படும் அனைத்து வகையான நில அபகரிப்பு திட்டங்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதோடு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள எமது மக்களின் நிலங்கள் உரியவர்களிடம் மீள ஒப்படைக்கப்பட வேண்டும். தமிழர் தாயகத்தின் நில ஒருமைப்பாட்டையும் குடிசன விகிதாசாரத்தையும் சிதைக்கும் நோக்கில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ள அனைத்து சிங்கள குடியேற்றங்களும் அகற்றப்பட்டு பௌத்தமயமாக்கல் நிறுத்தப்பட வேண்டும். செம்மணி உட்பட அனைத்து மனித புதைகுழிகளும் முழு சர்வதேச நீதி விசாரணைகளோடு கூடிய நிதி DNA பரிசோதனை கார்பன் டேட்டிங் EPR தொழில்நுட்பம் ஆதார சங்கிலி பாதுகாப்பு பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பங்கேற்பு சாட்சி பாதுகாப்பு மற்றும் OHCHR OSL AP மேற்பார்வையிலான ஆதார பாதுகாப்புடன் சுயாதீன சர்வதேச நீதி மரபியல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும்.
நிதியின்மை, நிபுணத்துவ பற்றாக்குறை அல்லது அரசியல் தலையீடு காரணமாக எந்த விசாரணையும் தாமதிக்கப்படவோ, பலவீனப்படுத்தப்படவோ, ஆதாரங்கள் மாசுபடுத்தப்படவோ, மறைக்கப்படவோ, அழிக்கப்படவோ கூடாது. தமிழர் மீது இடம்பெற்ற இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் மற்றும் மனித தன்மைக்கு எதிரான குற்றங்களில் நம்பகமாக தொடர்புபட்டதாக கூறப்படும் இலங்கை அரசியல், இராணுவ, புலனாய்வு, போலீஸ் மற்றும் நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிராக பயண தடைகள், சொத்து முடக்கம் மற்றும் குறிவைத்த தடைகள் அனைத்து நாடுகளாலும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். தமிழர் இன அழிப்பில் பாதிக்கப்பட்டவர்களையும் சாட்சியங்களையும் பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழர் இன அழிப்பில் பாதிக்கப்பட்டவர்களையும் சாட்சியங்களையும் பாதுகாப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 63வது அமர்வில் ஸ்ரீலங்கா மீது இனப்படுகொலைக்கு வலுவான சர்வதேச விசாரணை எனும் தீர்மானத்தை கொண்டுவர அனைத்து நாடுகளும் வலியுறுத்த வேண்டும். தமிழின படுகொலையை நிகழ்த்தி தொடர்ந்து தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்து தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரை தமிழர் தாயகத்திலிருந்து உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் அலுவலகத்தின் இலங்கை பொறுப்பு கூறல் திட்டமான OSLAP ஆணை பல ஆண்டு நிதியொதுக்கீடு, நிபுணர் பணியாளர்கள், தொழில்நுட்பத்திறன் மற்றும் பாதுகாப்பான ஆதார பாதுகாப்பு செயற்பாடு தற்போதைய 2027 அறிக்கையிடல் சுழற்சிக்கு பின்வரும் நீட்டுடிக்கப்பட்ட வருத்தப்படப்பட வேண்டும். தமிழர்கள் மீது இடம்பெற்ற வலிந்து காணாமலாக்குதல், இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றங்கள் குறித்து சுயாதீனமான விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும். ஐநா மனித உரிமைகள் பேரவை சிரியாவுக்கான IIM மற்றும் ருவாண்டாவுக்கான ICTR போன்ற சர்வதேச முன்னுதாரணங்களை கருத்தில் கொண்டு இலங்கை தொடர்பாக சுயாதீனமான, பாரபட்சமற்ற மற்றும் சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறையை உருவாக்க வலியுறுத்த வேண்டும். இப்பொறிமுறை ஆதாரங்களை சேகரித்து, ஒருங்கிணைத்து, பகுப்பாய்வு செய்து, பாதுகாத்து, ஆதாரங்களை சேகரித்து தேசிய வழக்குகளுக்கான வழக்கு கோப்புகளை தயாரிக்க வேண்டும். ஐநா மனித உரிமைகள் பேரவை இலங்கையில் தமிழர் மீது இடம்பெற்ற சர்வதேச குற்றங்களுக்கு பொறுப்பு கூறலை உறுதி செய்ய இலங்கை நிலைமையை ICCக்கு பரிந்துரைக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சிலையும் இலங்கையின் சர்வதேச சட்ட பொறுப்பு குறித்து ICI ஆலோசனை கருத்தை கோர ஐநா பொதுச்சபை மற்றும் பாதுகாப்பு கவுன்சிலையும் வலியுறுத்த வேண்டும். மேலும் இனப்படுகொலை ஒப்பந்தத்தின் அர்டிக்கல் IX என்பவர்கள் இலங்கை அரசின் பொறுப்பை சர்வதேச நீதிமன்றத்தின் முன் கொண்டு செல்ல உறுப்பு நாடுகளை வலியுறுத்த வேண்டும். ஐநா மனித உரிமைகள் பேரவை உலகளாவிய குற்றவியல் நீதித்துறை அதிகார சட்டங்களை யுனிவர்சல் ஜஸ்டிஃபிகேஷன் கொண்ட உறுப்பு நாடுகளை தமிழர் மீது இடம்பெற்ற இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள், மனிதத்தன்மைக்கு எதிராக குற்றங்கள், வலிந்து காணாமலாக்குதல் மற்றும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு நம்பகமான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பொறுப்புடையதாக கருதப்படும். இலங்கை அரசியல், இராணுவ, புலனாய்வு, போலீஸ் மற்றும் நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிராக தங்கள் தேசிய நீதிமன்றங்களில் குற்றவியல் விசாரணைகள் மற்றும் வழக்கு தொடர்புகளை ஆரம்பிக்க வலியுறுத்த வேண்டும். இவ்வழக்குகளில் OSLAP ஆதார களஞ்சியம் மற்றும் OHCHR பாதுகாப்பு ஆதாரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். இலங்கையில் நிலையான அமைதி ஏற்படுவதற்கு ஈழத்தமிழரின் மரபு வழி தாயகம், தேசியம், சுயநிர்ணய உரிமை என்பன அங்கீகரிக்கப்பட வேண்டும். அனைத்துலக சமூகத்தின் கண்காணிப்பில் தமிழ் மக்களாகிய எமது தலைவிதியை நாமே தீர்மானிக்க, உம்மை நாமே ஆளக்கூடிய நிரந்தர தீர்வை பெற்றிட பொது வாக்கெடுப்பை நடைமுறைப்படுத்துமாறு இந்த பிரகடனத்தினூடாக
அனைத்துலக சமூகத்தை அன்புரிமையோடு தாயக செயலணியினர் வேண்டியிருக்கின்றனர்.